என்னடா அது கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போய் கிடக்குது? சாப்பிட்டியா இல்லையா? நேற்று ராத்திரி சாப்பிட்டதுங்க, சரியா காது கேட்க மாட்டேங்குது. எப்படி கேட்கும்? நாள் முச்சூடும் பட்னியா கிடந்தா கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. நல்லா வந்த போ. இந்த பணத்தை கொண்டு போய் உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்து நல்லபடியா சமைச்சு புள்ள குட்டிகளுக்கு போட்டு நீயும் சாப்பிடு. நாளைக்கு என்ன வந்து பாரு, ஏதாவது வேலை போட்டு தரேன் போ. அடுத்த ஆள் வாப்பா. இரு, நானே வர்றேன். எந்திரிக்காத. ஏண்டா மாரிமுத்து, நேத்து நல்லா எப்படா கை உடைஞ்சது? எங்க வீட்டு மாடி மேல ஏறி கீழே விழுந்துட்டங்க. ஏண்டா விளையாடுறியா? நீ இருக்கிறதே குடிசை வீடு, அதுல எங்க இருந்து வந்தது மாடி? மாடி இருக்கிறதா நினைச்சு மேல ஏறி கீழே விழுந்துட்டங்க. அப்படி சொல்லு. இந்த மாதிரி கிறுக்கு பயலுகளுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணணும்னு என் தலை எழுத்து. எந்திரிச்சு வா. நேத்து ராத்திரி எவ்வளவு போட்ட? எனக்கே தெரியல. ஐயோ, இப்படி குடிச்சே குட்டிச்சவரா போங்கடா. அம்மா என்ன? யார் நீ? யாரா மையி? வா வா வா. தோட்டத்து பங்களாவில் பார்த்தேன் காணோம். இங்கயாவது இருக்குமான்னு பார்க்க வந்தேன். யார பார்க்க வந்த? உங்க மகன் பாண்டியனத்தான். என்ன விஷயம்? போன வருஷம் எங்க வயக்காட்டுல நாத்த தம்பி தான் நட்டுச்சு. சரி. விளைச்சல அமோகமா இருந்துச்சு. இந்த வருஷம் 7:30 மணிக்கெல்லாம் வந்துருந்துச்சு. காணோம். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். மணி 7 தானே ஆகுது. என் மகன் பாண்டியன் 7:30 மணிக்கு வர்றேன்னு சொன்னானா கரெக்டா வந்து சேருவான். இந்த வருஷமும் உனக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும். போயிட்டு. பாண்டியன் பயிலால ரொம்ப தொல்லையா இருக்கு. நாம கேட்கிற விலைக்கு கரும்பை எவனும் இறக்க மாட்டேங்கிறான். இது ஐயா கிட்ட சொல்லணும். இப்படியே வளர விடக்கூடாது. இன்னைக்கு இது, நாளைக்கு இன்னொன்னு. வாயக்கல எங்க போறீங்க? என்ன விஷயம்? என்னப்பா எங்க போறீங்க? ஐயாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவர் அதை விட முக்கியமான விஷயத்துல இருக்காரு. இப்ப பார்க்க முடியாது, கொஞ்சம் இருங்க. வந்ததுல இருந்து ஒண்ணுமே பண்ணாம இப்படி சும்மா உட்கார வச்சு பாத்துட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உலவும் தென்றல் காற்றினிலே சேர்ந்து பாடிடி. உலவும் தென்றல் காற்றினிலே. பின்பாட்டா பாடுறீங்க? வாய கிளிக் சொல்றேன். ஐயா வரட்டும். என்னடா சத்தம்? ஒண்ணுமில்லைங்க. ஒண்ணுமில்லையா? அப்புறம் என்ன உள்ள கேட்டது? இவன் தான் சத்தம் போட்டானுங்க. சொல்றா. ஐயா, நம்ம குடோன்ல யாரும் கரும்பு இறக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அந்த விலைக்கு எந்த தோட்டத்துக்காரனும் ஒத்துக்கிறது இல்ல. நான் இவ்வளவு இறங்கி வரதே பெரிய விஷயம். ஒரு 250னா இறக்க சொல்லு, இல்லைன்னா மொத்தத்தை எரிச்சிட சொல்லு. ஐயா, நல்லா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு யோசிச்சாலும் அதான் நியாயப்படுது. போய் எரிச்சிட சொல்லு. ஓ ஏண்டா, இது மாதிரி விஷயம்லாம் நீ பேசி முடிடா. என்ன தொல்லை பண்ணாத. பெண் பாவம் பொல்லாதது. இறங்கும் போது ஈஸியா இறங்கிடுறோம், ஏறும் போது முட்டி வலிக்குது. இந்த விஷயத்தை நாம சொல்லாம இருக்க கூடாதுயா. ஆமா அங்க வீட்டுல இல்லன்னா இந்த பங்களாவில தான் இருப்பாங்க. அம்மா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. ஏன்டா? ஏன் இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு தலையில கல்லு விழுந்த மாதிரி கத்துறீங்க? அம்மா கொஞ்சம் ரங்கசாமி தோப்புக்கு வரீங்களா? எது? ஓய், அவனுக்கு நமக்கு உள்ள வரவு செலவு கணக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அவன் தோட்டத்துக்கு நான் எதுக்குடா வரணும்? வேணும்னா அவன் எங்கே வர சொல்லு. அம்மா, உங்க பையன் கவுண்டர் தோட்டத்துல பெரிய தகராறே பண்ணிட்டு இருக்காருமா. 10 பேர் அவங்க. உங்க பையனால சமாளிக்க முடியுமா? நீங்க வந்து கொஞ்சம் புத்திமதி சொல்லி கூட்டி வந்தா நல்லா இருக்கும். தல்ற. என் பையனுக்கு ஏன்டா புத்திமதி சொல்லணும்? அவன் சொல்லுவான்டா 1000 பேருக்கு புத்திமதி. அவன் மேல கோல் சொல்றதே உங்களுக்கு எல்லாம் பொழப்பா போச்சு. அவன் என்னமோ சிவனேன்னு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு மேல பரிச்சு பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கான். தகராறு பண்றானா தகராறு. வாங்கடா அவங்க வேலை கழுதையை பாத்துக்கிட்டு. நாங்க என்ன காலங்காத்தால இங்க போய் சொல்ல வந்திருக்கோம். உங்க பையன் அங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான். வாங்கம்மா. டேய், இப்ப என்ன என் மகன் அங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றீங்களா? ஆமான்னு சொல்றோம். என்னத்த ஓமா? இப்ப பாரு வர்றான். பாண்டியா, பாண்டியா. அவன் தான் இங்க இல்லையே, அங்கெல்லாம் இருக்கான். மூஞ்சிலே போட்டுருவேன். கண்ணே வரமா. என்னம்மா இவனுக்கு இங்க வந்தானுங்க? யாருமா இவங்கெல்லாம்? உன்னை பத்தி இவனுக்கு தப்பு தப்பா சொல்றானுங்க கண்ணு. நீ என்னமா அங்க 10 பேர் கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கியா? பாத்தீங்களாடா? இவன் தான் என் மகன். ஏன்பா தகராறு பண்ணிக்கிட்டு இருந்ததை நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களாடா? பார்த்த மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுதுங்க. கண்ணே, நீ பரிச்சை பேப்பர் திருத்தினா மட்டும் பத்தாது. முதல்ல இவனுங்களை திருத்து. அம்மா இதை உள்ள வைமா. ஏன் கண்ணு, நான் ஏதாவது இதுல மார்க் இருக்கு போட்டு வைக்கணுமா? உன் வேலையை போய் பாருமா. நீ இவனுங்களை பாரு. இங்க வா. பார்த்தது மாதிரியும் தெரியுது, பார்க்காத மாதிரியும் தெரியுதா? ஆமா. தகராறு பண்ணிக்கிட்டு இருந்ததே நான் தான். தெரியுதுங்க. என்ன தெரியும்? இனிமே கோல் மூட்டுறதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது. இந்த பார், என்கிட்ட நீங்க அடி வாங்காம தப்பிக்கணும்னா நான் சொல்றது சரிங்களா? சரிங்க. இப்படி நில்லு. இங்க வாங்க. என்கிட்ட நீங்க அடி வாங்கணுமா வேண்டாமா? வேண்டாம். அப்ப இவனை ஓங்கி சப்பு நிறைங்க. எப்படி இருக்கு?
காது கோயிங்குதுங்க. இப்ப நீ இவனை அடிக்கிற அடியில 6 மாசத்துக்கு காதை கேட்க கூடாது. 7வது மாசம் சொய்யுங்கணும், ஆனா சுத்தமா கேட்க கூடாது. அடி இப்ப பாருங்க. அடிச்சுக்கிட்டே போங்கடா. ராஜேஷ் வந்துள்ளேன் ஐயா. விஜயன் வந்துள்ளேன் ஐயா. சங்கர் வந்துள்ளேன் ஐயா. இளவரசன் வந்துள்ளேன் ஐயா. வெங்கடேசன். வந்துள்ளேன் ஐயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு கணக்கு பாடம் ஆரம்பிக்க போறேன். என்ன பாடம்? ஏய், அண்ணன் தம்பி ஏன்டா சேர்ந்து உட்காருங்க? பின்னாடி போடா, நீ வாடா. ஏன்டா முறைக்கிற? போட. எழுந்திரி, இங்க வா. 2 2 எத்தனை? 2 4 சார். 3 3 எத்தனை? 6 சார். விரல என்னாம சொல்றான். 4 4 எத்தனை? 8 சார். மறுபடியும் விரல நீ தானே சொல்ற. பொய் சொல்லாத. வேற பாக்கெட்டுக்குள்ள கை விடுறேன். 5 5 எத்தனை? 5 11 சார். ஏய், விரல மட்டும் என்ன சொல்றான்? வரல மட்டுமா? அப்ப 10 தான் சார். அப்பா என்னம்மா அதிசயமா பாக்குற? இல்ல இந்த ஊர்ல இந்த மாதிரி வீடா? எந்த ஊர்ல இருந்திருந்தாலும் இப்படி ஒரு வீடை நான் கட்டி இருப்பேன். ஆக்ராவில தாஜ்மஹால்னா ஆலாந்துறையில நம்ம வீடு. எங்க அண்ணனை காணோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன், அங்க காணோம். இங்க வந்து பார்த்தா இங்கேயும் காணோம். அண்ணே அண்ணே எங்க போயிருப்பான்? டேய் இங்க வா. வந்துட்டீங்களா? ஐயா வாங்க, அம்மா வாங்க. அம்மா உங்க கூட படிச்சவங்க எல்லாம் வரதா சொன்னீங்களே, வரலீங்களா? அவங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்க. வரட்டும் வரட்டும். எங்கடா என் தவ புதல்வன்? ஐயா, இந்த ஊர்ல சரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நம்ம சின்ன எஜமா விரும்புறாரு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள். சின்ன எஜமா பூ கொண்டு போயிருக்காரு. பூவை எடுத்துக்கிட்டு இந்த குரங்கு பாய போயிருக்கிறானா? பாத்தியாமா, பெத்த அப்ப நான் வந்திருக்கிறேன், அவன் கூட பிறந்தவன் நீ வந்திருக்கிற. பஸ் ஸ்டாப்ல நில்லுடான்னு கடிதாசு போட்டா அந்த பொறுப்பை விட்டுட்டு பொண்ணுங்க பின்னால போயிருக்க. நீங்க இந்த பக்கம் வாங்கப்பா. இல்ல அண்ணன் அந்த பொண்ணு மேல ஆசை வச்சிருக்காருன்னு சொல்றீங்க, அந்த பொண்ணுக்கும் அண்ணன் மேல இஷ்டம் தானே? அந்த பொண்ணுக்கு சின்ன எஜமா மேல இஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியலம்மா. புத்திசாலி பொண்ணு. சுப்பு சுப்பு இங்க வாயே. என்னையா இத வரேன். என்ன இது கூப்பிட்ட? ஒண்ணுல இத அங்க ஒட்டணும். புரியலையே. இது பாரு, நான் என்ன செஞ்சு காட்டுறேனோ அதை நீ செய்யணும். இது மாதிரி செய்யணும். இது என்ன பிரபாத் கூட இந்த நல்ல தரக்கணும். வாய் நல்ல தர. புத்திசாலி. ஐயா ஐயா. யாரு? யாரையா கத்துறது? வீடு கிட்ட பத்திக்கிச்சா என்ன? சலவை துணியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்பா இந்த ஊர்ல துணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணுவாங்களா? என்ன நீ அப்படி கட்டிட்ட? நீ எந்த கலர்ல வேணாலும் துணியை போட, தும்பப்பூ மாதிரி வெளுப்பா கொண்டாடுவாங்க. சார், துணியெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. கொஞ்ச நேரம் நான் உட்காடுறேன். எந்திரி. உன் மனசுல என்ன ஆர்காட் நவாப்புன்னு நினைப்ப? இந்தாங்க பாருங்க. மூட்டைய நான் பாக்குறேன், நீ படி. 6 சட்டை, அது கீழே 7 ஜிப்பா, அது கீழே 4 பனியன், அது கீழே 3 அங்கவஸ்திரம்,
அது கீழே 8 வேஷ்டி, அது கீழே 4 ஜட்டி, அது கீழே அது கீழே ஒண்ணுமே இல்ல சார். ஒண்ணு இல்லையா? 4 கர்ச்சி போட்டிருந்தேனே. மேல இருக்கு சார். அப்பா, எங்க காண அடிச்சிட்டியோன்னு பயந்துட்டேன். எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா. நான் சொல்லல சீப்பா இருக்கும்னு. இந்தா. சில்லறை இல்லையே சார். பரவாயில்ல, மீதியை வச்சுக்க. ஐயா, இது என்ன? இதான் 100 ரூபா நோட்டு. நீ பார்த்ததே இல்லையா? பாரு பாரு. பாவம், ஏழை பசங்க இல்லையா, 100 ரூபா நோட்டையே பார்த்தது இல்ல. சரி பார்த்துட்டு கூடுன்னு சொன்னேன். பணத்தை தூக்கிட்டு ஓடுறான். என்னாச்சு? நீ போய் சேர்ந்த மாதிரி தான். ஐயோ, இறங்குடி. ஏண்டி வண்டி நின்றுச்சு? தெரியலையேடி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. இறங்குடி, சீக்கிரம் யாரா வராங்களா பாக்கலாம். என்னடி இது, யாரையுமே காணா. அப்பவே சொன்ன, நீ கேக்கல. என்னடி இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? என்னடி இது, எவனையுமே காணோம். கர்மண்டா. யோ யோ, நில்லியா. உன் வயசுக்கு என் பக்கத்துல நிக்கலாமா? வண்டியை தள்ளிவிடியா. நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். அட, என்னது மூட்டை மட்டும் போகுது? ஓ, ஆள் இருக்கா? தம்பி தம்பி இப்படி வாப்பா. தம்பி, கொஞ்சம் இந்த வண்டியை தள்ளி விடுப்பா. நான் வண்டி தள்ளி கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுறேன். இந்த துணியில ஆத்து கொண்டு போய் துவைச்சு நான் கொடுத்துறீங்களா? போடா. இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ரொம்ப திமிரு. ஐயா, பதங்கள மாதிரி கையில வேலை இருக்கு. அண்ணே, மாமா மாமா மாமா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளிட்டு வரீங்களா? தள்ளிக்கிட்டு வர்றேன். உனக்கு தென்னை மரம் யாரா தெரியுமா? ஏ, என் வேலையை நீ செய்யி, ஓ வேலையை நான் செய்யறேன். போயா கழடு. உங்களை இல்ல அண்ணாச்சி, அங்க நானே பார்த்தேன். இப்ப என்னடி பண்றது? டைம் வேற ஆச்சு. யோ, யோவா, என்னம்மா? இந்த வண்டியை கொஞ்சம் வீட்டு வரைக்கும் தள்ளி விடு. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? அதான் 4 பேர் கழுத மாதிரி இருக்கீங்களே, நீங்களே வண்டியை தள்ளிட்டு போக வேண்டியதானே? இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லல, இந்த ஊர்ல எல்லாரும் திமிரு பிடிச்சவங்க. என்னது? இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க திமிரு பிடிச்சவங்களா? நானும் இந்த ஊருக்காரன் தாண்டி. இப்படி எல்லாம் பேசினா எவன் உங்க வண்டியை தள்ளுவான்? போங்கடி, இந்த கூலச்சி சடையில கட்டி வண்டி எடுத்துட்டு போ, இல்ல நடந்து போ. அப்பதான் உனக்கு அறிவு வரும். போ. நாங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்க. அப்படிங்களா? நடந்து போனாலும் கட்ட வண்டியில போனாலும் எங்களுக்கு மரியாதை தான். அப்ப குட்டிக்காரன் அடிச்சிட்டு போங்க. இந்தாமா, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமா? டேய், தனியா பேசணும்னு சொன்னல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? போங்கடி. நல்ல 2 3 ஏமா, ஊருக்குள்ள ஒரு 4 5 நாள் அரசல் பரசலா கேள்விப்பட்டேன். சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்குங்க. ஒரு பையிலையும் போட்டு அலையாதீங்கடி, ஊரை கெடுத்துறாத. போடி. இவளுகளும் வண்டிகளும். கருப்புசாமி, ஏ சின்ன தம்பி, என்னது மரமேறவர்களே காணா? எங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க? ஏ புள்ள தனலட்சுமி, நீயாவது இருக்கிறியா? நீ எங்கயாவது போய் தொலைஞ்சிட்டியா? இங்க இருக்குனுங்க. ஏ புள்ள தனலட்சுமி, எங்கடி தோப்புல யாரையும் காணா? தர்மகர்த்தா பொண்ணு ஒரு அரைக்கு 10 ரூபா தாருன்னு சொன்னாங்க. எல்லாரும் அங்க வாங்க போயிருக்காங்க. அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளா? அந்த குட்டிக்கு என்ன அவ்வளவு திமிரு? திமிரு எனக்கு திமிரு. 4 முச்சோடு வேலை செஞ்சு 5 ரூபா தாரீங்க. அங்க 1 நிமிஷத்துல 10 ரூபா கொடுத்துடுறாங்க. இன்னும் சித்த நேரத்துல அவையெல்லாம் வந்துருவாங்க. அது சரி, நீயாவது காசுக்கு ஆசைப்பட்டு போகாம இருந்தியே. நான் வெடியாலே போய் வாங்கிட்டு வந்துட்டுங்க. தேரி காசுனா கடந்து அலையுதுங்க. ஏன்னா அந்த சோத்ராஜ் வீடு எங்க இருக்கணும்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுண்ணே. அப்ப அந்த பக்கமா போட. வணக்கம்மா. அவன் நிறைய திம்பானோ. அப்படியே சொல்றேன். இறங்கு. இந்த தெல்லவாரி விட போயிட்டு வந்த தோப்பு பூரா தேடிட்டு வரேன். எங்க போயிருந்த? ஆமா, மோட்டருக்கு காயில் கட்டுறதுக்காக போயிருந்தேன். எதுக்கா என்ன தேடுனீங்க? நம்ம ஊருக்கு ஒரு புது பணக்காரி வந்திருக்காள்ல. யாரு? அவதான் அந்த மல்லிகாவா நெல்லிக்காவா? அவ திமிரு பிடிச்சவளாச்சே. அந்த திமிரு பிடிச்சவதான் நம்ம ஊர் ஏழைகளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அரைக்கு 10 ரூபா கொடுக்கறாளாம். ஓஹோ, அவளை நான் கவனிச்சுக்கிறேம்மா. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். பணம் கொடுங்க. முதல்ல அரை, அப்புறம் தான் பணம். நெக்ஸ்ட். இந்த கணத்துல இறஞ்சிட்டு இன்னொரு 10 ரூபா கொடுங்களேன். ஒரு ஆளுக்கு ஒரு அரை தான். நெக்ஸ்ட்.
ஓ நீயா? பாரு, யாரா இருந்தாலும் நம்ம ரூல்ஸ மாத்திக்க முடியாது. போய் லைன்ல நிக்க சொல்லு. இல்ல, ஒரு அறைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சா வரிசையில போய் நிக்க சௌகரியமா இருக்கும். ஒரு அறைக்கு 10 rupees. 10 ரூபா. அப்படிங்களா? 10 ரூபாய் தான் தராங்களா? ஆமாண்ணே, 10 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஏங்க, இது உங்க தகுதிக்கு கம்மின்னு தெரியலையா? இதுவே நானா இருந்தா எவ்வளவு தெரியுமா கொடுப்பேன்? எவ்வளவு? 100 ரூபாய். டாடி, உங்க அப்பா எனக்கு கொடுத்த பணம். உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? வாங்க, பொட்டச்சிக்கிட்டு அடிவங்க. அறிவில்ல? ஏய், ஜாக்கிரதை, மூஞ்சி கிஞ்சில பேத்து விடுவேன். ஏய் நில்லு. கார் எடுக்கணும், தள்ளி நில்லு. எங்க அண்ணன் உன்னை அடிச்சதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. நீ இவ்வளவு வேலைகள் அடிச்சியே, அப்ப எங்க அண்ணனுக்கு எவ்வளவு கோவம் வரும்? இந்தால வா. அட ஏமா அந்த திமிரு பிடிச்சு விட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? என்னது குச்சி? ஓ, கிட்டாரா? ஏய் தள்ளி நில்லு. பக்கத்துல போனீங்கன்னா அண்ணன் 100 ரூபா கொடுத்துருவாரு. கண்ட்ரி ப்ரூட். உனக்கெல்லாம் என்னையா வாசிக்க தெரியும்? அண்ணே வாசிங்க அண்ணே. வாசிக்கிறத பத்தி இல்ல, எதை பத்தி வாசிக்கிறேன்னா யோசிக்கிறேன். இந்தம்மா ஓ, ஆமா, கணக்கு முடிஞ்சு போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 வா 14 பேருக்கு செட்டில் பண்ணியாச்சு. ஏமா அழுகுற? நீங்க தொட்டு 3 மாசம் முழுகாம இருக்கேன். உனக்கு தான் புடவை வாங்கி கொடுத்தனே, கணக்கு சரியா நீங்க போச்சு. வாங்கி கொடுத்த சேலை நான் ஒரு தடவை தான் கட்டி பார்த்தேன். நீங்க கட்டாமலே பல தடவை பார்த்துட்டீங்க. அதுல வந்த உன் பேர் என்ன? பூங்கோதை. 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 தை மாசம் 2ஆம் தேதி நான் உன்னை தொட்டேன் இல்ல? அப்ப 3 மாசம் 11 நாள். சரி, இந்தா இத பெடாயில் போட்டு கலந்து குடி, சரியா போயிடும். இந்த பணத்தை வச்சுக்க, சுகமா இரு. சரி. வெள்ளிக்கிழமை ஆனா பணம் செட்டில் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா. டேய் செவத்தையா, ஐயா, எங்க இங்க இருக்கியா? வாடா. உன் பொண்ணு மஞ்சுன்னு ஒண்ணு இருந்ததே, அத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ, அது 9 வயசு தானே ஆகுது. பால்ய விவாகம். எதுக்கு தொந்தரவு? கல்யாணம் ஆன பிறகு வயசுக்கு வரட்டும்னு கட்டி கொடுத்துட்டேன். அது சரி, உன் 2வது பொண்ணு? அது வந்து செத்து போச்சு. செத்து போச்சா? நம்ம விஷயம் பூரா இவனுக்கு தெரியும் போல இருக்க. ஏங்க வந்து காபி தண்ணி குடிச்சிட்டு போங்க. அட நிறைய துணி தைக்க வேண்டி இருக்கு புள்ள, அப்புறமா வந்து குடிச்சுக்கிறேன். இவ வேற நேரங்காலம் தெரியாம இவளோட மாரடிக்கிறத விட எவனுக்காவது சும்மா துணி தைக்கலாம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஜாக்கெட் தைக்க கொடுத்தனே, என்னாச்சு? ஜாக்கெட்டா? நேத்தி சாயந்தரம் தானமா கொடுத்தீங்க, அதுக்குள்ள காலையில வந்து கேட்டா எப்படிமா? திருவிழா வேற நெருங்கிட்டு இருக்கு. 1 மாசமா தைக்க வேண்டிய துணி எல்லாம் பாக்கி இருக்கு. பாண்டியன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன அவசரம்? புது துணிமா, கசக்காதீங்க. இப்ப என்ன பண்ணுவ? என்னமா இது, புது துணி கீழே போட்டீங்க? என் ஜாக்கெட்டை தச்சு கொடுக்காம என்ன எதுதா பேசுற? உன்னை நீங்க போங்கண்ணே. என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்க போவ? நடுறே விடியா ராஸ்கல். எடுறி பர்ஸ், எடுறி எடுறி பர்ஸ் எடுறி. உள்ள உட்கார். வாங்கண்ணே. ஐயோ, சும்மா என் பர்ஸ் கொண்டு விடு. உங்களுக்கு கொடுத்துறியா? ஐயோ, இந்தாங்கண்ணே, புது மிஷின் நல்லா இருக்கணும். வரேண்ணா. கேட்டியா? நீயும் நல்லா பைய வேற பைய. பிள்ளையாரப்பா, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை பிள்ளையாரப்பா. அப்புறம் உன்ன மாதிரியே எண்ணி ஏதாவது மரத்துக்கீழ உட்கார வச்சிடாத. ஓய், கேட்ட உடனே பொண்ணு அமிச்சிட்டியே. யோ மறைக்காதியா, கொஞ்சம் தள்ளி நில்லு. சாமி கும்பிடணும்ல. ரோஜா, என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோ, உனக்கு பொண்ணு கல்யாணம் கேக்குதா? பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது. நீயாவது கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு கல்யாணமா? அதுவும் என்ன பார்த்து? ஏண்டா புல்புல் தாராவை போட்டு இந்த இலை இழுக்கிற? பேசாம வீணை வாசிக்கப்படாது. ரொம்ப சாயாத, தலை குப்புற வாத்தியத்தோட விழுந்துற போற. தொந்தரவு பண்ணாதீங்க, போங்கப்பா. அம்மாடி,
அவன் வாசிக்கிறத நிறுத்த சொல்லுமா. அவன் கல்ல படாம எங்கேயோ பரன் மேல தூக்கி போட்டிருந்தேன். வேலைக்காரன் எடுத்து கொடுத்துட்டான். கல்ல பட்டா போதும் கையில எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடுறான். அம்மாடி, ஒரு சால்ஜாப்பா அவங்கிட்ட பேசி கையில இருக்கிறத புடுங்கி கணத்துக்குள்ள போட்டுடு. இம்சை இருக்காது. உங்க இம்சை தாங்க முடியல, போங்கப்பா. என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சரோஜா சொல்லிட்டாமா. என்ன சொன்னா? அவ மாவனதான் கட்டிக்குவாளா, என் மேல பிரியமே இல்லையா. அவ அப்படியா சொன்னா? இதே சரோஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜமாவா? சத்தியமா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேனா? எப்படி? இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா நினைச்சிட்டானா எந்த காரியத்தையுமே சாதிக்காம விட மாட்டா. உன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு தைரியமா வாசிச்சுட்டு போனா. பூதேவி, கையில வச்சுக்கிற குச்சியால கண்ணை குத்திட்டாமா அவன். நான் இங்க இருக்கேன்பா. அங்கேயா இருக்கிற? நல்ல கண்ணை குத்திட்டான் போல இருக்கு. ஏமா, விருப்பம் இல்லாத சரோஜாவை அவனுக்கு கட்டி வைக்கிறேங்கிறியே, அது எப்படி நடக்கும்? நடக்கும். யோ, நீ ஒரு உண்மையான ஜோசியனா இருந்தா இந்த பஞ்சாங்கம் என் மாமனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல நாளா பார்த்து சொல்லு. பாரியா? அடடா, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுமா. உன் ஜாதகத்துல கிரகம் எல்லாம் வக்கரமா இருக்கிறதுனால உனக்கும் மாமன் கல்யாணம் நடக்காதம்மா. நல்ல நாளா பார்த்து சொல்லியா? 5ஆம் தேதி அமோகமா இருக்க வச்சுக்கமா. 5ஆம் தேதி. யோ 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 பஞ்சாங்கம் நில்லு. என்ன மணி? அட நில்லியா? யோ, 5ஆம் தேதி புதன்கிழமை என் மாமனுக்கு ஸ்கூல் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து சொல்லியா? நான் மாமனுக்கு ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி நல்லா இருக்குமா. ஆள விடுமா. ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி. மாமா வராரு. மாமா நிறுத்து. என்ன? வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கான். நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஜோசியர் சொன்னாரு. ஓ, 9ஆம் தேதி நாள் நல்லா இருக்காமா அப்படின்னு ஜோசியம் சொன்னானா? அப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்க. சீ, அவன் கிழவன். வயசு பையனா கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏண்டி பம்பளி மாசு, இந்த காலண்டர் எதுக்கிட்டு கையில வச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்க? இதுல ஒரு நல்ல நாளை பார்த்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓடு. இந்த பார், எங்க அம்மா யாரு கழுத்துல தாலி கட்ட சொல்றாங்களோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன். புரியுதா? தொந்தரவு பண்ணாடி. ஸ்கூலுக்கு போகணும், வழிய விடுறேன். நீங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாதான் நான் இந்த சைக்கிளை விடுவேன். நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் கையிலேயே பிடிச்சுக்க. மாமா, ஐயோ மாமா. அம்மா, எனக்கு ஏதாவது தர்மம் போடுங்கம்மா. தேங்க்ஸ்மா. அன்னைக்கு அரைக்கு 10 ரூபா கொடுத்தீங்க, இன்னும் அரையாமையே 10 ரூபா கொடுக்குறீங்க. என்னமா விஷயம்? எனக்கு இந்த அளவுக்கு புத்தி வர காரணம் பாண்டியன் தாங்க. அன்னைக்கு அவர் மட்டும் என்ன அடிக்கலனா நான் தெரிந்து கோயிலுக்கு வந்திருக்க மாட்டேன். நமஸ்காரம். வணக்கங்க. உங்க செலவுல தங்கச்சிக்கு தாலி வாங்கி கொடுத்தீங்க. கல்யாணத்தையும் நான் நடத்தி முடிச்சிட்டேன். மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்கி. எந்திரிங்க. உங்களை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல. வயசு இல்லாம இருக்கலாம், ஆனா 2 பேரையும் சேர்த்து வைக்கிற மனசு இருக்காமா? அவங்கள மாதிரி பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. போங்க. உங்க 2 பேருக்கும் அர்ச்சனை பண்றேன். நான் வரட்டுங்களா? நடங்க. முருகா, பரமேஸ்வரா, மகேஸ்வரி தாயே. ஏம்மா, இந்த சின்ன வயசுல நீ எதுக்குமா கோயிலுக்கு வர்ற? எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அடாடாடாடா, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க, அப்புறம் ஏன் உன்னை பத்தி ஊருக்குள்ள தப்பாவே பேசிக்கிறாங்க? நீங்களும் இவ்வளவு நல்லவங்களா தான் இருக்கீங்க. ஆனா உங்களை பத்தியும் ஊருக்குள்ள எவ்வளவு தப்பா பேசுகிறாங்க தெரியுமா? என்ன பத்தி தப்பா பேசிக்கிறாங்களா? என்னன்னு பேசிக்கிறாங்க? உங்க புருஷன் செத்ததுக்கு காரணமே நீங்க தான்னு சொல்லிக்கிறாங்க. எவ சொன்னா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க உங்க புருஷனை எப்படி எல்லாம் கொன்னீங்கன்னு சொல்லிக்கிறாங்க தெரியுமா? எப்படி? நீங்க அதிகமா பேசுவீங்களா, உங்க பேச்ச தாங்க முடியாம தான் செத்து போயிட்டாராம். எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வாயின்னா பேசிக்கிறாங்க? சாதாரண வாயிலையா, காளவாயா. காளவாயா? வெறும் காளவாய் இல்லையாங்க, செங்கல் காளவாயின்னு சொல்லிக்கிறாங்க. முருகா முருகா முருகா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா என்னை பத்தி இப்படி எல்லாமா என் காதல விழுகணும்? இதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே, இன்னும் நான் எவ்வளவு. தொடக்காதே. ஆமா, என் வாயி காளவாய் தான். இல்ல, நீ சொன்ன மாதிரி செங்கல் காளவாய் தான். இதெல்லாம் உங்ககிட்ட எவ சொன்னா? அதை நீ என்கிட்ட சொல்லணும். நான் அவளை கொஞ்சம் மந்திரிக்கணும். சொல்லு.
பக்கம் வர்றானுவ. நிறுத்துங்கப்பா. ஏன்பா பங்குனி மாசம் தானே மாரியாத்தாளுக்கு நோம்பி சாட்டுவாங்க, எதுக்கா இப்போல இருந்து ஆடுறீங்க? ஓஹோ, நன்கொடை கேட்க வந்திருக்கீங்களா? ஏய், நன்கொடை கேட்க வரல, நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். விவசாயம் இல்லாம பேசிக்கிட்டு பத்திரிக்கை அடிச்சு அதை உங்க கையில கொடுக்க வந்திருக்கோம். எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? அதெல்லாம் உன்ட்டு அப்புறமா சொல்றேன். உன் பொண்ணு எங்க? ஏய், என்ன அடி நீ அங்கே நின்னுகிட்டு இருக்க? நான் கீழே நிக்கிறேன், நீ அவ்வளவு உயரத்துல நிக்கிறியா? இறங்கி வாடி, சீக்கிரம் வாடி. இவ வேற ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ளயும் பத்திரிக்கை அடிச்சு வச்சது பஜனை கோயில கொண்டு போய் வைக்கணும் போல இருக்கு. யோ, என்ன இது? ஆளுங்க கூட்டம், கம்பு விளையாட்டு, எல்லாரும் சேர்ந்து கலாட்டா பண்றீங்களா? ஆமா, இப்ப பெரிய ராணி மங்கம்மா இவளை கலாட்டா பண்ண போறோம். நான் பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. தப்பா இருந்தா வீட்டுக்கு சொல்லி அனுப்புங்க. இந்த பித்தளை மூஞ்சிக்காரனுக்கு ஈயத்தை பூசி வை. பாண்டியன் மல்லிகா பத்திரிக்கை அடிச்சு அண்ணே, ஒரு விபரீதம். என்னடா விபரீதம்? அன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு மல்லியா வீட்டுக்கு கொண்டு கொடுத்தோம்ல, அந்த பத்திரிக்கை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கண்ணே. போலீஸ் உங்களை பிடிக்கிறதுக்கு ஊர் பூரா தேடிட்டு இருக்காங்கண்ணே. வாங்க ஊர் தோடிடலாம். அன்னைக்கு நான் பத்திரிக்கை வாங்கிட்டு வரலையா? எங்கண்ணே, அந்த சந்தோஷத்துல பத்திரிக்கை அங்கே விட்டு வந்துட்டோம். நீங்க சீக்கிரம் புறப்படுட்டீங்களா? போலீஸ் ஜீப் வருது, வாங்கண்ணே, ஓடிடலாம். என்ன நடக்குன்னு பாக்கலாம். நீங்க மாட்டாலும் எங்களை காட்டி குத்துறாதீங்க. போலீஸ் இந்த ஆள் தான் சார். ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு பர்மிஷன் இல்லாமலே அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு இவங்க கிட்டே கொடுத்திருப்ப. சார், என்ன நடந்ததுன்னா, சுமார் இதுக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் வேற. சார், உண்மை தெரியாம நீங்க இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போங்க. மாட்டுக்கு சார். நான் மாட்டேன்டி, அப்புறம் கலட்டவே முடியாது. கடிச்சு விடுவேன். சார், காவல்துறை அதிகாரி இருக்கிற நீங்க தீர விசாரிக்காம கண்ட பணாதிய சொல்றதை கேட்டு வந்திருக்கீங்க. பணாதியா? பாருங்க சார். யோ, ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. சார், நான் சொல்றத கொஞ்சம் கான்ஸ்டபிள் சார், கொண்டு வா. சொல்றத சார். சார், ஜீப்ல ஏறியா? ஐயோ, நடையா. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். பேசாம போயா. சார், சார், சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இருங்கய்யா, எங்கயா கூட்டி போறீங்க என் பிள்ளைய? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? வாங்க. எங்க உன் இன்ஸ்பெக்டர்? வண்டியில இருக்காரு. யோ, இன்ஸ்பெக்டர் இறங்கி வாயா. நியாயம் கேட்கணும். என் பிள்ளைய எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறீங்க? உன் பையன் மாதிரி ஆளுங்களை 7 வருஷம் உள்ள தள்ளணும். பொண்ணையும் கேட்காம அப்பனையும் கேட்காம பத்திரிக்கை அடிச்சு அவங்க கிட்டே கொடுத்திருக்கான். எவன் சொன்னா? நான் தான். என்னம்மா இந்த நண்டு காலனா சொல்லி இருப்பான். என் பையன் பத்திரிக்கை அடிச்சான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னியாமே? சொன்னது மட்டும் இல்ல, கையில ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். என்னன்னு? ஏமா, ஏன் சம்மதம் இல்லாம என் பொண்ணோட விருப்பம் இல்லாம இந்த பத்திரிக்கை அடிச்சதுக்கு இவனை உள்ள மட்டும் தள்ளி இருக்கப்படாது, முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கணும். அப்படியே கொண்டா. இந்த பத்திரிக்கை அடிச்சது என் பையனா இல்ல உன் பொண்ணா? என்னம்மா கதைய மாத்துற? கதைய மாத்துறது நானா இல்ல உன் பொண்ணாங்கறத இப்ப நிரூபிக்கிறேன். கம்முன்னு யாரங்க வந்து இந்த பத்திரிக்கை உன் அச்சாபசல் தான் அடிச்சிருக்கு. சத்தியமா என் பிரஸ்ல தான் அடிச்சது. யார் அடிச்சது? யாரு? அந்த பொண்ணு தாமா. கேட்டுக்கிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? கேட்டுக்கிட்டீங்களா? இந்த பொண்ணுக்கு என் பையன் மேல ரொம்ப நாளாவே ஒரு இது. அவ ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லைங்களே. என் மகன் ஆண் அழகனாச்சே. நானும் ஜோடி பொருத்தம் இல்லைனாலும் சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சரின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் கோயில்ல வந்து என்ன கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதா. அம்மா, அழுதாடா. ஆமா, அழுதா இன்ஸ்பெக்டர். என்ன சொல்லி அழுதா? அத்தை அத்தை, இந்த மாசத்துலயே உங்க மகன் பாண்டியனை நான் கட்டினா கட்டணும், இல்லைன்னா நான் பாண்டிய எக்ஸ்பிரஸ தலைய கொடுத்துருவேன்னு சொன்னா. திக்குன்னுச்சு. அம்மா, நான் பார்த்த வரைக்கும் நீ இந்த அளவுக்கு புழுகுனது இல்லையே. புழுகுற வரைக்கும் புழுகுவோம், நம்புற வரைக்கும் நம்பட்டுமேடா. சொல்ல விட மாட்டியே. எங்க விட்ட? திக்குனுச்சு. அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஒரு பையன். அவனுக்கு ஊரை கூட்டி சீரு தரப்புமா கல்யாணம் பண்ணணும். அதனால நீ ஒரு 4 மாசம் பொறுத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தாயா நான் சொன்னேன். நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்பனும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெரிய கேப் மாரித்தனம் பண்ணி இருக்கிறாங்களே. இந்த கல்யாணமும் நடந்து இவன் என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா ராத்திரில நான் தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போடுவாளா மாட்டாளா? என்னம்மா நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணு சொல்றதுக்கும் கதை எங்கேயோ போகுது. பாண்டியா சார், எங்க அம்மா சொல்றதா நிஜம். நிஜம்டா ஐயா. சொல்லிட்டா ரப்பர் வாயா. என்னம்மா? அட ஒண்ணே இல்ல, ஒன்னதான் சொல்லு. ரப்பர் சொல்றேம்மா. இந்த பத்திரிகை அடிச்சு கொடுத்த பிரசுகாரங்கிற முறையில நான் சொல்றேன். இவ்வளவு பிரச்சனை காரணம் பேசாம நிக்குதே அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகை அடிச்சு கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஏமா, ஒரே ஒரு பத்திரிகை தான் அடிக்கணுமான்னு கேட்டேன். அவங்க கிட்ட ஓன்னு எழுதுற மாதிரி என்னகிட்ட எழுதுதுங்க.
இந்த பொண்ணு அழுத உடனே என் செத்து போன தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. இவ செய்யறது தப்புதான் தெரிஞ்சிருந்தோம், இந்த தங்கச்சாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த பத்திரிக்கை அடிச்சு கொடுத்ததுக்கு நானும் உடனடியா இருந்தேங்க. இது தப்புன்னா என்னையும் கைது பண்ணு. இந்த அளவாமா இந்த காலத்து படிச்ச பொண்ணுங்க பெரியவங்களை மதிக்கிறதே இல்ல. அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களே, எதுக்கு அலையற? அலையறேனா? ஷட் அப். உன்னால ஒரு நல்ல பையனை அரெஸ்ட் பண்ண பார்த்தேன். நல்ல பையனா? யார் சார் நல்ல பேசாத. கான்ஸ்டபிள், இந்த பொண்ணு பேர்ல அவங்க அப்பா பேர்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. வராமா? வாங்க வாங்க. ஹலோ, பிரஸ் கவனி, கையை நீட்டாத. சார் தட்டி விடுவேன், தட்டி. ஐயோ, கதையவே மாத்திட்டாங்களே இவங்க. என்ன கிழவி? என்ன கிளவிய? அடியே, என் பையன் பத்திரிக்கை அடிச்சது தாண்டி, இந்த கல்யாணம் நடக்கிறது தாண்டி. அடியே, நீ என் வீட்டுக்கு மருமகளா வரத்தாண்டி போற, அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன்டி. ஹலோ, அவர் ஃபெடப் ஆயிட்டாரு. உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை அடிச்சு கொடுக்கட்டும். அம்மா, என் நடிப்பு எப்படி? பரவாயில்ல. என்னது போன போலீஸ் திரும்பி வர மாதிரி தெரியுது. எங்க உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆன புதுசு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. ஆனா நீங்க போயிட்டு வர 3 நாளுக்குள்ள இங்க எவ்வளவு பெரிய கூத்து நடந்துச்சு தெரியுமாண்ணே? அழுகாம சொல்லுமா. நீங்க சும்மா இருக்க அண்ணன். அந்த ஆள் இருக்காருல்ல, எந்த ஆளு? அதான் பாண்டி உன் மாமன். அந்த ஆளு போலீஸ்காரங்களை கைக்குள்ள போட்டு பத்திரிகை எல்லாம் அடிச்சு அவமானப்படுத்திட்டாண்ட. நம்ம அப்பா தான் கையாளாகாத ஆளாச்சா? இந்த வீட்டுல எதிர்த்து கேட்க ஆளே இல்ல, யாருமே இல்லாம போச்சு. நீ அழுகாதம்மா, நான் இப்பே டவுனுக்கு போய் நல்ல வக்கீலா பார்த்து பாண்டியனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறானே இல்லையா பாரு. அப்படி கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. எதுக்கும் மல்லிகா கிட்ட விவரமா கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. எஸ் ஆமா ஆமா, நீ தான் கரெக்டா விசாரிப்பிய. நீயே விசாரிச்சு வையே, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டேன். அண்ணா ஒண்ணு இல்லம்மா, எல்லா விவரத்தையும் அன்னிக்கிட்ட சொல்லிடு. இப்ப எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சாவணும். அதுக்கப்புறம் தான் என் புருஷன் வக்கீல பாக்கவோ கோர்ட்டுக்கு போகவோ நான் ஒத்துக்குவேன். அதேனா அப்படி 2 விஷயம்? உன் மாமா என் மேல உயிரே வச்சிருக்காரு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தோப்புல வந்து பாருன்னு. அப்ப அவரோட நீ கட்டி புடிச்சு ஆடி பாடிட்டு இருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என் மாமாவே பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தப்போ அவரை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுக்க நினைச்சியா, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன நீ அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா நானே கோணர் ஒரே நடை நூலா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன்கிட்ட எல்லாம் பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்ல. ஓஹோ, அப்படியா? அப்படின்னா ஏன் புருஷனும் வக்கீல பாக்க போகணுங்கிற அவசியம் இல்ல. முதல்ல பொண்ணா லட்சணமா நடந்து பழகிக்க. உன் மாமன் பாண்டியனை ஒண்ணுமே பண்ண முடியாதா? அந்த ஆளை நாய் கழிச்சிடுச்சுன்னு சொல்லி தெரு தெருவா அலை வைக்கிறானே இல்லையான்னு பாரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதானே விளங்கல? அடியே, நம்ம ஸ்கூல் வாத்தியார் இருக்கார்ல பாண்டிய, அதான் நம்ம வள்ளியம்மா பையன். அந்த ஆளை வெறி நாய் கடிச்சு புட்டு வெறி புடிச்சு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்போது புரிஞ்சுதா? விவரமா சொன்னாதானே புரியும். நான் சொல்லிட்டேம்மா, அந்த ஆளுகிட்ட நீங்க சிக்கிடாதீங்க. நான் போகணும், இன்னும் நிறைய இடத்துல சொல்லணும். உனக்கு எதுக்கு மல்லிகா அந்த கவலை? நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். போங்க போங்க, முக்கியமா உன் புருஷன் கிட்ட சொல்லு. அடிய சிரிக்கி மகள, என் மகனையாடி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்ற? நீ மாஸ்டர் பிளான் மல்லிகாவா இருக்கலாண்டி, ஆனா இந்த வள்ளியம்மாவை பத்தி இனிமே தான் நீ தெரிஞ்சுக்க போற. இப்ப நான் ஊருக்கு போறேன். நாளைக்கு நான் ஊர்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள உங்க அப்பனே சொறி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் அவனை கல் எடுத்து அடிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாருடி. நான் இந்த ஊருக்கு வைத்தியம் பாக்குறவ, நான் எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்கடி, நம்புவாங்க. அடே, யாராங்க? நான் தாங்க. சுப்பையா சொல்லுங்கம்மா. நம்ம மல்லிகா அப்பா இல்லடா, அவனே சொறி நாய் கடிச்சிருச்சுடா. கருப்சாமிண்ணே, வேகமா வேலையை பாருங்க. ஏய், இங்க வாங்க. ஆமா, எல்லாரும் என்ன குச்சியும் கம்பும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? மல்லிகோட அப்பனா நாய் கடிச்சிருச்சு. யாரு? அந்த தர்மகர்த்தாவியா? அதுக்கா ஏன் இப்படி ஓடுறீங்க? வெறி நாய் கடிச்சிருக்கு, அவன் திருப்பி நம்மள கடிச்சா தொப்புல சுத்தி 14 ஊசி போடணும்ல. ஆமா ஆமா, அவனை பிடிச்சு கொண்டாந்து கட்டி வச்சுட்டா நாமெல்லாம் பயம் இல்லாம இருக்கலாம் இல்லையா? அவனை தேடிட்டு இருக்கோம், மாட்ட மாட்டேங்கிறானே. நாயையும் காணா, தர்மகர்த்தாவையும் காணா, உங்க அம்மாவையும் காணான்னு. ஓ, அவங்கதான் பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்களே, நீங்க பயப்படாம போங்க, நான் பரிசல்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணே பாத்துனே, அவங்க சுத்திட்டு இருந்து உங்களை எங்களை கடிச்சிட போறான். நான் யாரு குப்புசாமியில கூட்டிட்டு போறேன், அந்த ஆள் வந்து அவனை கடிக்கட்டும். நம்ம பாண்டிய நாய் கடிச்சிருச்சாமே, அவன் நல்லவனாச்சே. நல்லவன் கெட்டவன நாய்க்கு எப்படிப்பா தெரியும்? அம்மா பாண்டியன் நாய் கடிச்சிச்சுன்னு உனக்கு யார் சொன்னது? ஆண்டவனே கீழே வந்து சொல்லி இருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேயா? என் பொண்டாட்டி சொல்லும்போது எப்படியா நம்பாம இருக்க முடியும்? உன் பொண்டாட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அது எனக்கு மட்டும் தானே தெரியும். வெய் பிடிச்சிருந்தா கூட ஓட்டிடலாம், நாய் கடிச்சவன எங்க ஓட்டுறது? வைத்தியருக்கு தான் ஓட்டணும். இல்லைங்கய்யா, ஊசி போடுறதுக்கு. யோ, எங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கீங்க? எங்க பாண்டியனை நாய் கடிச்சிருச்சுங்க. பாண்டியனை நாய் கடிச்சிருச்சா? ஊருக்குள்ள அவன ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. ஏங்க, நாய்க்கு போய் நல்லவன் கெட்டவன் தெரியுமாங்க? அப்படியா?
பார்த்து போங்க, உங்களையும் நாய் கடிச்சிட போகுது. பாண்டியனா நானாங்கிறத பாத்துக்குவீங்க. அந்த நண்டுக்கால் தர்மகர்த்தா நாய் கடிச்சிருச்சாம்ல? ஆமாண்ணே, பார்த்து போகணும், இல்லைன்னா நாய் மாதிரி நம்மளால. ஏய், கல்லுடுறா கல்லுடுறா. நான் மட்டும் நெளிச்சு வாங்க. நானும் கைவசம் வச்சிருக்கிறேனே. யார் பேசுறது? நான் தாங்க மல்லிகா. இருங்க போயிடாதீங்க. என் கோலத்தை பாத்தீங்களா? என்னமா அது சேரா இருக்கு? பாத்து மேய்ச்சிக்கிட்டு இருந்தியா? என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேன். ஓனானோட ஓட்டம் வேலி வரைக்கும் தான் அன்னைக்கு சொன்னீங்க. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ராத்திரி தனியா 8 மணிக்கு போலாம், 9 மணிக்கு போலாம், 10 மணிக்கு கூட போலாம். ஆனா 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா போகவே முடியாதுன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போவாது புத்தி வந்தது. புத்தி வந்து கோயிலுக்கு போற வழியில தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடடே, கேட்க மறந்துட்டேனே. ஆமா, எப்படி சேராச்சு? நான் வர வழியில ஒரு குழந்தை சேத்துல விழுக போச்சு. அத காப்பாத்த போய் தான் இப்படி ஆயிடுச்சு. துணி போன போயிட்டு போதுங்க, குழந்தை தானங்க முக்கியம். ஆமாமா, குழந்தை தான் முக்கியம். ஆமா, நீ எப்படி கோயிலுக்கு போவ? நீங்க வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா சொன்னேன். இந்த கோலத்துல நான் கோயிலுக்குள்ள போனா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, எல்லாரும் உங்களதான் தப்பா பேசுவாங்க. ஆமாமா, இந்த ஊருக்குள்ள எல்லா பேரும் அப்படிதான் பேசுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லைங்க, உங்க ஷர்ட் பேண்ட் கழட்டி கொடுத்தா போதும். என்னது? அதான் இந்த காலத்துல பொண்ணுங்களா ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிறாங்களே. சரி வேண்டாம், நான் இப்படியே போறேன். நான் கொடுக்குறேன். ஆனா நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? நான் வேணா வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு உடனே கொடுத்துறேங்க. சீக்கிரமா மாத்திட்டு வந்துடணும். சீக்கிரமா வந்துருவாங்க. அப்படின்னா சைக்கிள் இப்படி. என்ன சத்தம்? அது அது மேல இருக்கிற இலை கீழே விழுந்துருச்சு. இந்தா. என்ன பாக்குற? நான் எப்பவுமே ஜட்டி போடுறதான் பழக்கம். அவசரத்துல எங்க அப்பாவோட அண்டவர் எடுத்து போட்டு வந்துட்டேன். சீக்கிரமா வந்துரு. என்னங்க மரத்துக்கிட்ட எவனோ ஒண்ணு குத்துறானாட்டு புடிச்சு கட்டி வைடா. ஐயோ, எங்க ஆள காணோம்? நான் இங்க இருக்கேங்க. ஏங்க, நான் ஸ்கூலுக்கு போகணும். வேகமா சேலையை கட்டிட்டு என் ட்ரெஸ் எனக்கு கொடுத்துருங்க. ஓ, ஸ்கூலுக்கு போகணுமா? நான் உங்க பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி நீங்க வேணா இந்த துணியை போட்டு போங்களேன். ஏய், என்னடி கொழுப்பா? நானா ட்ரெஸ் கழட்டுறதுக்கு முன்னாடி நீயே கழட்டி கொடுத்துரு. இந்த கோலத்துல நான் மட்டும் பார்த்தா போதாது, இந்த ஊரே பார்க்கணும். இந்த பஜாரி இங்க வந்தா நம்மளை எல்லாம் தீத்துருவா. ஓடுங்கடி, சீக்கிரம் ஓடுங்கடி. போன தடவை முனுசாமிக்கு 7500 ரூபாய்க்கு குத்தாக்கி விட்டேன். அவன் ஒழுங்கா மரியாதையா மட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு தேங்காயில கை வைக்கல. அதே மாதிரி இருந்து 7500 ரூபாய்க்கு ஒரு நயா பைசா கம்மி இல்லாம கொடுத்தா பேசு, இல்ல
ஏண்டா நம்ம பாண்டியன் தானே? ஆமாமா நம்ம பாண்டியன் தான். சேத்துக்குள்ளார் என்ன பண்றாரு? இரு கேட்டு சொல்றேன். பாண்டியா பாண்டியா பாண்டியா, சேத்துக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பாதாம் நீர் குடிச்சிட்டு இருக்கேன். ஆ? அட நீ என்னம்மா உன் பையனோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு அன்றவரோட சேத்துக்குள்ள தள்ளி விட்டு போறாளுங்க அந்த திமிரு பிடிச்சவரோட கும்பலுங்க. அடியே சிரிக்கீங்களா? என் மகனையாடி தள்ளிட்டு ஓடுறீங்க. இருங்கடி உங்களை நான் பேசிக்கிறேன். ஏண்டா பொட்டச்சிக்க தள்ளுனா விழுந்துறதா? ஏந்திரி வா. கைய குடுமா. கையெல்லாம் சேராயிரும்ல. கொடைய நீ பிடி. ஒரு அம்மா. சரி வா. அந்த மல்லிகாவை பொண்ணு பார்க்க வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வந்துடுறதா? அவனுங்களை பொண்ணு பார்க்க நம்ம விடவே கூடாதுடா. ஒரு பொட்டச்சி உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்திவிட்டா அவ கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டிடுறதா? பாண்டியா, அவ கழுத்துல நீதான் தாலி கட்டுற. அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிக்கிட்டு வர்ற. அதுக்கப்புறம் நான் அவளை அம்மியில வச்சு அரைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. கட்டைனாலும் கட்டை செம கட்டை. என்னம்மா? அட வீட்டு வேலைக்குன்னு சொன்னேன்டா. 10 மணிக்கு எவனா வர்றானாமே. டேய் அவனுக்கு தான் போல இருக்குடோ. Stop. பாரு நிறுத்தே. யார் நம்ம வண்டியை நிறுத்துறது? யார் நீங்க? எதுக்காக நம்ம வண்டியை மறிச்சீங்க? வழிபறி கொலை பண்றீங்களா? கவுண்டரே, நீங்க மாரப்ப கவுண்டர் தானே? மந்திரவாதி மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐயா, அத மாறா போட்டுருக்கீங்களா நீங்க? அத வச்சு கண்டுபிடிச்சேன். எங்க வந்தீங்க நம்ம ஊருக்கு? தர்மகத்தா வீட்டுக்கு. எதுக்கு? ஒண்ணு பாக்கதான். நீங்க தான் மாப்பிள்ளையா? பையனுக்கு தெரிஞ்சா பிச்சு விடுவான் பிச்சு. ஓ பையனா? மாப்பிள்ள வரலீங்களா? மாப்பிள்ள டிக்கில இருக்காரு. இல்ல இல்ல காருக்குள்ள இருக்காரு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. மகனே சூரியகுமாரா? பாண்டியா, பேரு ரொம்ப நல்லா இருக்கே. பையன் எப்படி இருப்பான்? என்னப்பா கூப்பிட்டீங்களா? இல்லடா சாமி, இவங்க எல்லாம் உன்னை பாக்கணும் நாங்க. இவன் தாருங்க சூரியகுமாரன். ஐயோ, இவ்வளவு அழகான பையனை பெத்து வச்சிருக்கீங்க. ஒரு கிளிய வளர்த்து பூனை கையில குடுக்கற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போய் கொடுக்க போறீங்களே. அத நினைச்சா பொண்ணுக்கு என்னங்க? பொண்ணு நல்ல பொண்ணு தாங்க. யார பார்த்தாலும் சிரிக்கும். வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்காது. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மகனும் நானும் மாறு வேஷத்துல வந்திருக்கோம். கொப்புரானே, இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு மரியாதையா பேசினா இல்லையாடா? ஆமா, எங்க அம்மா இவ்வளவு நேரம் மரியாதை பேசுறது ஜாஸ்தி. ஏண்டா நீங்க 2 பேரும் மாறு வேஷத்துல வந்திருக்கீங்களே? மகர, இவன் ஒரு மாப்பிள்ளை. போடா நீ பொண்ணு பார்க்கவே போ. அவளே ஒரு வழி பண்ணுவா உங்களை. பாண்டியா, அவனையும் தள்ளிக்கிட்டு வா. 2 பேரையும் சேர்த்து அப்பன் மகனு கட்டி பிடிச்சிட்டு போங்கடா. அதுக்குள்ள என்னடா முன்னாடி போயிட்ட? அங்க ஒரு சாமியாராம். அவர் செய்வனை செஞ்சு வச்சா கை கால் விளங்காம போயிடுமா. நான் ஊருக்குள்ள விசாரிச்சதுல சொன்னாங்க. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லி செய்வனை செஞ்சு அந்த ஆளுக்கு கை கால் விளங்காம செஞ்சே தரணும் அப்படின்னு இப்பவே போலாண்டி. என்னடா? ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் உங்க அம்மாவும் மல்லிகாவோட அப்பாவை திட்டிட்டீங்களா? அதனால அவங்க சூனியக்கார கிளவிட்ட போய் உங்களுக்கு கை கால் வழங்காம பண்றதா நான் கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன், அதை விட பவர்ஃபுல்லான மந்திரவாதி நம்ம ஊர் பஜனை மடத்துல இருக்கிறாருன்னு. பஜனை மடமா? எல்லாம் நம்ம செட்டப்னே. அது சரி, எனக்கு கை கால் விளங்காம போகணும்னு அவளுக்கு பிளான் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? ஒண்ணும் இல்லண்ணே, மல்லிகாவோட ஒரு கூலச்சி வருவாள. ஆமா, இந்த 3 அடி. ஆமாண்ணே, அவளுக்கு எனக்கு கொஞ்சம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஓஹோ, நீ அப்படி போயிட்டியா? ஆமாண்ணே, அவங்களை நாளைக்கு பஜனை மடத்துக்கு வர சொல்லிட்டேன். கண்டிப்பா புறப்பட்டு வந்துருவாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செட்டப் பண்ணிடுவோம். பழிக்கு பழி. டேய், மந்திரவாதிக்கு உண்டான ஐட்டத்தெல்லாம் ரெடி பண்ணி வை. அசத்திரன். என்னது? பால் கறக்கறாரா? அங்கே நில், தள்ளி நில். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பெண்கள் எல்லாரையும் பஜனை மடத்துக்கு தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இந்த ஊர்ல பாண்டியன் ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப திமிரு புடிச்சவன். இங்க ஸ்கூலுக்கு தான் அவன் வாத்தியாரா இருப்பான்னு நினைச்சா இந்த ஊருக்கே வாத்தியாரா இருக்கான். நீங்க ஒரு செய்வனை செஞ்சு அவனுக்கு ஒரு கை ஒரு கால் விளங்காம இப்படி நடக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா. தள்ளி போய் நில்லு. இத பார், இந்த பாண்டியனுக்கு கைகால் விளங்காம போகணுமா? ஆமா. அப்படின்னு எல்லாரும் தாவணியை கழட்டுங்க. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க இங்க தாவணியை கலட்டுற நேரத்துல பாண்டியனுக்கு அங்க கைகால் விளங்காம போயிரும். ஒருவேளை என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க போனா என் மந்திர சக்தி இப்ப என்னென்ன செய்யும்னு பார். உங்க உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம போகணுமா? அலக்தி ரஞ்சன்.
ஒருத்தி மட்டும் கலட்டினா பத்தாது. என் பஜனை மடத்துக்கு வந்த அத்தனை பெண்களும் கலட்டணும். இல்ல மறுபடியும் என் மந்திர சக்தி வேலையை காட்டும். ஐயோ சீக்கிரம் கட்டுக்கடி, கட்டுத. சீக்கிரமா இந்தாங்க பெரியவரே. கொண்டா. என் பஜனை மடத்துக்கு வந்த எல்லா பெண்களுக்குமே வெற்றிதான். சிஷ்யா, என்னடி தாவணியை காணோம்? என்னங்க இது, உங்க கைக்கு எப்படி தாவணி வந்தது? ஏண்டி பாண்டியனுக்கு கைகால் வழங்காம போயிடணுமா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? பாண்டியன் திமிரு பிடிச்சவனா? ஏண்டி மந்திர சக்தின்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் கழட்டிடுவீங்களா? அப்புறம் ஏண்டி கையை வச்சு மூடிக்கிட்டு இருக்கு? என்னப்பா இப்ப பாரு யாரு? எங்க ஓடுனாலும் நம்ம ஏரியாக்குள்ள ஓடணும். இருங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்குது, நீங்க ஏன் வீடு தேடி வந்திருக்கிறீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். அப்படியா? உட்காரு. எனக்கு இந்த சுத்தி வளைச்சு தொழுத்தி மாதிரி பேசுறதெல்லாம் பிடிக்காது. நேர விஷயத்துக்கே வரேன். வாங்க. இந்த பாண்டியம் உங்க பொண்ணை சேத்துல தள்ளி லொல்லு பண்ணிட்டானாமே, அது விஷயமாவும் நம்ம பையன் விஷயமா பேசலாம்னு வந்தேன். பொண்ணு வர சொல்லுங்கப்பா. கொஞ்சம் சமாதானப்படுத்து. அமைதியா இரு. அம்மாடி சீக்கிரமா வா. யார் வந்திருக்காங்க பாரு. அமைதியா இரு. ஏங்க வந்ததுல இருந்தே கேட்கணும்னு இருந்தேன். பையன் முகத்துக்கு கீழே தொங்குதே, அது துண்டா இல்ல தும்பிக்கையா? அதுவா, அது முதல்ல தும்பிக்கையா தான் இருந்தது. வளர வளர துண்டா மாறிடுச்சு. வாய முடுறா கம்மனாட்டி. என்னங்க நீங்க இருந்து ஒரே ஒரு பையன் கம்மனாட்டின்னு பேர் வச்சிருக்கீங்க. அது செல்ல பேரு கம்மனாட்டி, உண்மையான பேரு சின்ன மணி குயில்னு வச்சிருக்கேன். குயில் நல்லா இருக்குது, ஆனா சின்ன மணிங்கிறீங்க. அதுவா, பெரிய மணின்னு வச்சா வருமான வரி அதிகாரிங்க தொல்லை, அதனாலதான் சின்ன மணின்னு வச்சிருக்கேன். பாத்தீங்களா பொண்ணு பேரை சொன்ன? என்னங்க இது, பார்த்த உடனே உருவிட்டா? பார்த்ததுக்கே இப்படின்னா அப்புறம் என்னப்பா, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். உள்ளூர் மாப்பிள்ள வேணும்னு அது இவங்க காயில விழுந்துடுச்சு. பொண்ணு கேட்க சீர்வரிசையோட வந்துட்டாங்க. என்ன ஆச்சு? விரல கடிச்சிட்டோம். விரலையே இந்த கடி கடிக்கிறான்னு. ஆமா, என்னது இது? என்னது இதுவா? என்ன மரமட்டை கேக்குற மாதிரி கேக்குற? என்னது இதுன்னு? என் ஒரே மவன், மொத்த பலம் 1000 ஏக்கர். பையனுடைய பரப்பளவ 1000 ஏக்கர் நஞ்ச. கல்யாணத்துக்கு சம்மதிச்சா எல்லாம் உனக்கு. 300 சவரன் நகை எல்லாம் உனக்கு தான். 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் உனக்கு தான். முதல் இரவு என் வீட்டுல தான் நடந்து ஆகணும். முதல் இரவு இவனோடியா? கட்டிக்க போறவனை பார்த்து ஏன் சிரிக்கிற மல்லிகா? வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஒண்ணு நான் கட்டிக்க போறேனா?